இவங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கடனுக்காகத்தான் சொத்து வாங்குவாங்க. இவங்க பணம் சேர்த்து வச்சு சொத்து வாங்க முடியாது. கடன் வாங்கி சொத்து வாங்குவாங்க, இல்லைன்னா வித்துட்டு கடனை அடைப்பாங்க. கடனுக்காக சொத்து வாங்கி இப்படி ஏதாவது ஒன்று நடக்கும். இது போன்ற மாலை போட்டு ஐயப்பனுக்கு போகிறவர்கள் பெரும்பாலும் இவர்கள் காலில் நல்லா கவனிச்சுக்கணும். காலில் ஒரு கருப்பு கயிறாவது சிவப்பு கயிறாவது கட்டிக்கணும். அப்போ இவங்க ஒரு மலையில் ஒரு குகையில் இருக்கக்கூடிய கடவுளை வணங்கினால் மேசராசிக்காரர்கள் முதலில் தொழிலில் சிரமங்களும் ஒரு தொழிலை இழந்து ஒரு பிரச்சனையை சந்தித்து தான் வாழ்க்கையில் மேலே வருவாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு பகலில் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ திடீர்னு கார் நல்லா இருக்குது சார்னு காரில் ஏறுவார். புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இறங்குவாங்க. எங்கேயாவது வெளியூருக்கு போவாங்க, அங்கே போய் எல்லாத்தையும் பார்க்க முடியாமல் வந்துடுவாங்க. அப்போ ஊரோ ஒரு ட்ராவலோ எங்கேயோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம் ப்ளே தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு மீண்டும் உங்களுடைய ஜெயசூரிய நாராயண சுவாமியின் காலை வணக்கம். இன்றைக்கி இந்த ராசியை பற்றியும் மேசராசிக்காரர்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஏன் பொருளாதாரத்தை பெற முடியவில்லை, அவர்களுக்கு குடும்பம், அவர்களுடைய குழந்தைகள், பூர்வீகம், அவர்களுடைய ஆயுள், திடீர் அதிர்ஷ்டம், அவர்கள் லாபம், அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள சாதகம் பாதகம் இவைகளை பற்றிய விஷயங்களை பார்க்க போகிறோம். செல்வம் வரும் வழி என்ன, அதை பற்றிய விஷயங்களும் இந்த வீடியோவில் இடம்பெறும். பாருங்கள், நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலையில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வழங்குவோம். இப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி மேசம் முதல் வீடு, செவ்வாயினுடைய வீடு, மங்களகரம். அப்போ மங்களகாரகமான வீட்டில் எப்பொழுதுமே மஞ்சள் இருக்க வேண்டும். குரு அங்கே திக்பலம் பெறுவார். அதனால் மேசராசிக்காரர்கள் வீட்டில் எப்பொழுதுமே விரலி மஞ்சள் கிழங்கு அதிகமாக இருக்க வேண்டும். 1. சந்தனக்கட்டை, அரைத்த சந்தனம் இருக்க வேண்டும். அந்த வீட்டில் மேசத்தில் வாழ்பவர்கள் நீங்கள் அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதமாக இருந்தாலும் புதன்கிழமை தோறும் சனிக்கிழமை தோறும் நீங்கள் தலைக்கு எண்ணெய் வைத்து குளிக்க வேண்டும். உங்கள் உச்சி குளிர்ந்தால் உங்கள் வாழ்வு குளிரும். பாருங்க, மேச ராசிக்குள்ளறையே ஒளிந்திருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பாருங்க. அஸ்வினி நட்சத்திரம், அதுக்கப்புறமேல் பரணி நட்சத்திரம், அதுக்கப்புறம் சூரியனுடைய நட்சத்திரம். கேதுவினுடைய நட்சத்திரமும் சுக்கிரனுடைய நட்சத்திரமும் சூரியனுடைய நட்சத்திரமும் இருந்து தான் இந்த மேச ராசியை ஆள்கிறது. அப்போ இவங்க பொறுத்தளவில் இவங்க லைஃப் ஸ்டைல் என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாமே கலவை. இவங்க ஆன்மீகமாகவும் இருப்பாங்க, தாம்பத்திய சுகத்தை விரும்புவாங்க, சுகமாக இருக்கணும்னு விரும்புவாங்க, அதிகாரம் பண்ணுவாங்க, கோபம் பண்ணுவாங்க, அதே போல் நிர்வாகத் திறமை இருக்கும், பூர்வீகத்தை விரும்புவாங்க, அதுபோல் தந்தைக்கு மதிப்பாகவும் இருப்பாங்க. நல்ல மதிப்பு, மரியாதை, கௌரவத்தோடையும் வாழணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு இயற்கையாகவே அந்த காலபுருஷம் கொடுத்து விடுது. பாருங்கள், இந்த வீட்டில் தான் சனி நீச்சமாகிறார். பெரும்பாலும் இவங்களுக்கு குலதெய்வம் சம்பந்தமான பிரச்சனை, குலதெய்வம் கோயிலுக்கு போனால் ப்ராப்ளம், குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பிரச்சனை, ஒரு திருப்தி இல்லாத தன்மை, இதெல்லாம் மேசராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது. ஏன்னா சனி தான் குலதெய்வம். அப்போ இவங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ஆம் வீட்டின் அதிபதியான சிம்மம், அந்த சிம்மத்தினுடைய அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான். சூரிய பகவான் இங்கே உச்சமடைகிறார். அதனால் மேசராசிக்காரர்கள் அவங்க குடும்பத்தில் குழந்தைகள், மேசராசிக்காரர்கள் குழந்தைகள் பேர் புகழ் அந்தஸ்தோடு இருப்பார்கள். அவர்கள் பொறுத்தளவில் ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி, அரசியல் அமைப்பில் இருந்தாலும், தொழில்துறையில் இருந்தாலும் சரி சிறப்பாக இருப்பார்கள். ஆனால் மேசராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரையிலும் அவர்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கும். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு 40 வயதுகளுக்கு மேலே தான் மேசராசிக்காரங்களுடைய குழந்தைகளே நல்ல நிலையில் இருப்பாங்க, வருவாங்க. அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், மேசராசிக்காரர்களுக்கு செவ்வாய் தான் அதிபதி. அவரே விருச்சிகம், அதாவது மேசத்துக்கு 8வது வீடு விருச்சிக ராசி, அதே 8வது ராசி. அப்போ 1 ராசிக்காரர்களை 8ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெறுவதனால மேசராசிக்காரர்கள் முதலில் தொழிலில் சிரமங்களும் ஒரு தொழிலை இழந்து ஒரு பிரச்சனையை சந்தித்து தான் வாழ்க்கையில் மேலே வருவாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு பகலில் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்.
அதனால் இவங்களுக்கு காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இவங்க பரபரப்பாக இருப்பாங்க. சரி, பொதுவாக இவங்களிடத்தில் நிர்வாகத் திறமை, மனிதாபிமான சிந்தனை எல்லாம் நிறைய இருக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்தல், பெருந்தன்மையாக இருத்தல், கல்விக்கு உதவி செய்தல், படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவி செய்தல், தானம் செய்தல், தர்மம் செய்தல், இதெல்லாம் உண்டு. அதனால் இவங்க புகழுக்கு உச்சிக்கு மயங்குவாங்க. இவங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த ராசிநாதனே 8 அப்போ தந்தைக்கு ஏதாவது ஒரு சர்ஜரி, ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பூர்வீகத்தில் சொத்தை இழந்து அது பிரச்சனையாகி புகழுக்கு களங்கம் ஊர் விட்டு ஊர், தேசம் விட்டு தேசம் தான் வந்தால் மட்டும்தான் இவங்க சிறப்படைவாங்க. இப்போ ஜாதகத்தில் பணபரஸ்தானம்னு இருக்குது. 2, 5, 8, 11. இந்த 2ஆம் இடத்துக்குடையவனே 7க்குடையவனாக ஆகிறான். 2ஆம் இடம் தான் பணம் வரும் வழி, கையிருப்பு பணம். அந்த 2ஆம் இடம் தான் குடும்பம். அப்போ தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியம் இதெல்லாம் 2க்குடையவனே. அவனே 7ஆம் இடத்துக்குரிய துளாராசியாகவும் வர்றார். அப்போ திருமணத்திற்கு மனைவி வந்ததுக்கப்புறம் செல்வாக்கு உள்ளவர்களாக மாறிவிடுவார்கள். இது கண்டிப்பான உண்மை. கணவன் வந்தாலும் சரி, மனைவி வந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில் கிருகிருன்னு வருமானம் உயர்ந்தரும், நல்ல பெயர் புகழை அடைந்துருவார்கள். அதுக்கப்புறமேல் பாருங்கள், மனைவி பேரில் தொழில் செய்கிறவங்க, இல்லை மனைவி வந்ததுக்கப்புறம் மனைவி பேரில் சொத்து வருதல், மனைவி பேரில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுருப்பாங்க குடும்பத்தில், இதெல்லாம் அது அவங்க வந்ததுக்கப்புறம் ப்ளஸ் பாயிண்ட். அப்போ மனைவியே சிறப்பு, அதை நீங்கள் மறந்துக்கூடாது. மேசராசிக்காரர்கள் மனைவிக்கு பொறுத்தளவில் எடுத்துக்கொண்டால் அங்கே மனைவி கையில் பணம் கொடுத்தாலும் கூட வருமானமும் வரும், அதே நேரம் விரயமும் ஆகும். அப்போ இந்த ஜாதகருக்கு பொறுத்தளவில் வருமானத்திற்குரிய வகையில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் சாப்பாடு. இவங்க வேகமாக சாப்பிடுவாங்க, புரியுதுங்களா? ஏன்னா இவங்க வாழ்க்கையில் முதல்ல பார்க்குற தொழில் நீச்சம். ஏன்னா சனி நீச்சமாகிறார் மேசத்தில். அப்போ ஒரு தொழிலில் தோல்வி உண்டு. அப்போ மேசராசியில் சனி நீச்சமாகறனால ஒரு முறையிலாவது தோல்வி அடைந்தவர்கள் இல்லாமல் இருக்க முடியாது. அதே போல் 11ஆம் இடம் பாதகம். நண்பர்களால் ஏமாறாத மேசராசியே கிடையாது. நண்பர்களே ஏமாற்றிடுவாங்க. ஏன்னா லாபாதிபதியே நீச்சம். அப்போ 11க்குடையவனே இங்கே நீச்சமாகிறார். அப்போ நண்பனுக்காக போய், இல்லைன்னா வேறு மொழி, வேறு பாஷை பேசுகிறவர்கள் இவங்களுக்கூட நண்பர்களாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அப்போ இவங்களோட தொழில் செஞ்சாங்கன்னா வருமானம், வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் இதை சார்ந்து இவங்களுடைய நட்பு வட்டம் பரவி கிடக்கும். இதுதான் உண்மை. அப்போ 2ஆம் அதிபதியே அவருடைய நட்சத்திரம் அங்கே தான் இருக்குது. அதாவது 2ஆம் இடம் சுக்கிரன். அப்போ பரணி நட்சத்திரம் இவங்களுக்கு இருக்குது. அதனால் என்னாகும், குடும்பத்தின் மேலே அதிக பற்று இருக்கும். ஆனால் 7க்குடையவருடைய நட்சத்திர ராசியிலே இருக்கிறனால அவங்க உள்ளூரில் திருமணம், உறவில் திருமணம், அருகில் திருமணம், பக்கத்து ஊரில் திருமணம் அப்படின்னு மூலியமாக, இல்லைன்னா காதல் திருமணம் இப்படிங்கிறது, இல்லை சின்ன வயசுலேயே ஃப்ரெண்ட்ஸாக இருந்து பழகி அந்த குடும்பத்தில் பொண்ணு கட்டுதல் இதெல்லாம் ஏற்படும். இவங்களுக்கு பொறுத்தளவில் மோஸ்ட்லி எந்த மாதிரியான தொழில் இருப்பாங்கன்னா 10க்குடையவனே தொழில்காரகன். அப்போ 10ஆம் இடத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தொழில் செவ்வாய் உச்சமாகிறார். அப்போ சூரியனோடு இருக்கிறார். 10ஆம் இடத்துல உத்திராட நட்சத்திரம் வருது. 5க்குடையவன் நட்சத்திரமும் 10ஆம் இடத்துல உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதம் இருக்குது. அப்போ சொந்தமாக தான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. யார்கிட்டையும் போய் கை கட்டிட்டு, இல்லைன்னா சூப்பர்வைசராக இருப்பாங்க, இல்லைன்னா மேனேஜராக இருப்பாங்க, ஆர்டர் போடுற இடத்துல தான் இருப்பாங்க. போய் இறங்கி போய் வேலை செய்கிற இடத்துல இருக்க மாட்டாங்க. அதனாலே இவங்களுக்கு கஷ்டம். இவங்க வாழ்க்கையில் மட்டும் வளர்ச்சிங்கிறது விட்டு தான் கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் சனியாகி மேசத்திலேயே நீச்சமாகி விடுகிறது. 1. அப்போ இவங்க சில நேரம் மூத்த சகோதர சகோதரி அவங்களுடைய பிரச்சனை, அவங்களுடைய வாழ்க்கையும் சரி இருக்காது, அவங்களுடைய குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு ப்ராப்ளங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி இவங்களுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப சிறப்பாக இருக்கும், அறிவு நல்ல சிறப்பாக இருக்கும். அடுத்தாப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பணபரஸ்தானத்திற்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ஆம் வீடு. அப்போ 5ஆம் இடம் என்பது அறிவு, புத்தி, மனம், பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளை குறிக்கக்கூடியது. இந்த வீடியோவினுடைய நோக்கமே செல்வத்தை குவிப்பதற்கு ஏன் தடை, அது எப்படி வெற்றி பெறுவது என்பது தான். முதலில் உள்ளதை பார்ப்போம், பிறகுதான் நம்ம பரிகாரம் சொல்ல போகிறோம். அப்போ இவங்க 5ஆம் வீடே சித்தர்கள் வழிபாடு, சிம்மம். அப்போ இவங்க ஒரு மலையில், ஒரு குகையில் இருக்கக்கூடிய கடவுளை வணங்கினால், கிரிவலம் சுற்றினால் இவங்களுக்கு செல்வம் வரும். பூர்வீகத்தை ரொம்ப பிடிக்கும். அப்போ பாட்டி ஊர், தாத்தா ஊர்,
அந்த மாதிரி ஊரில் இருக்கக்கூடிய தெய்வங்களை போய் வணங்கினாங்கன்னா இவங்களுக்கு செல்வம் வரும். நரசிம்மர், காளி போன்ற தெய்வங்களையும் வணங்கினால் நன்மை உண்டாகும். மதுரை மீனாட்சி இவங்களுக்கு பெருந்துணையாக அமைந்து விடுவாள். அதே போல் இவங்க வீடுகள்லாம் பூர்வீக வீடுலாம் குனிஞ்சு தான் போகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதனால் அதிர்ஷ்டம், புகழ், பெருமை, கௌரவம் இதெல்லாம் பூர்வீகத்தில் இவங்க முன்னோர்கள் இருப்பாங்க. அவங்க முன்னோர்களே அடைஞ்சனால இவங்களுக்கும் அந்த வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா நல்லா உபசரிப்பாங்க, நல்ல உணவு கொடுப்பாங்க. இதெல்லாம் அவங்களோட இயற்கை. அப்போ சூரியன் உச்சமாகிற வீடு மேசமாக இருப்பதினால குழந்தைகளுக்கு கவனமாக பார்த்து கொள்ளணும், குழந்தைகளை திட்டக்கூடாது. அப்போ குழந்தைகள் இது ஒன்று. அப்போ அவங்க வாழ்க்கையில் கிடுகிடுன்னு உயருவாங்க மேசராசிக்காரங்க, அதே நேரத்தில் பாதாளத்தில் கீழே விழுந்துருவாங்க. அதனால் இப்படி அவங்களுக்கு வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றி, அதிர்ஷ்டம். ஏன்னா கேது என்பது தடைகளுக்கு பின்னால் தான் வெற்றி. அதனால் அஸ்வினி நட்சத்திரம் தடையை கொடுக்கும். இதெல்லாம் வாழ்க்கையில் 100% நடக்கும். அதனால் இவர்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை வணங்கிக்கிட்டு டெய்லி போனாங்கன்னா, அந்த முதலில் விநாயகரை வணங்கினால் அடுத்தாப்புல குடும்ப சுகம் கிடைக்கும், அதுக்கப்புறம் உத்தியோகம் கிடைக்கும். மேசராசிக்காரர்களுடைய அடிப்படை உண்மையே அது செவ்வாயினுடைய வீடு. அவர்கள் அஸ்வினி நட்சத்திரம், விநாயகர், சித்தர்கள் வழிபாடு, இதுபோன்று மாலை போட்டு ஐயப்பனுக்கு போகிறவர்கள். பெரும்பாலும் இவர்கள் காலில் நல்லா கவனிச்சுக்கணும், காலில் ஒரு கருப்பு கயிறாவது சிவப்பு கயிறாவது கட்டிக்கணும். இது மாதிரி கட்டிக்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு நன்மை உண்டாகும். அதே போல் இவங்களுக்கு 7ஆம் இடம் என்பது, அதாவது 2, 5, 8, 5ஆம் இடத்தை நாம் பார்த்து விட்டோம். அடுத்து 8ஆம் இடத்தை பார்க்க போகிறோம். 8ஆம் இடம் என்பது பணபரஸ்தானம். அப்போ மேசராசி அதிபதியாக அவரே அங்கே இருக்கிறார். அப்போ விருச்சிகம், அந்த விருச்சிக ராசிக்குள்ளார பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டினுடைய நட்சத்திரம் கேட்டே இருக்குது. 8ஆம் வீட்டின் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய 6, 8 தொடர்பு வந்துடுது. 6ஆம் வீட்டின் அதிபதி நட்சத்திரம் 8ல் இருக்கார். அது மட்டும் இல்லை, அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சனியினுடைய நட்சத்திரம் அனுசமும் இருக்குது. அப்போ இவங்களுக்கு பொறுத்தளவில் இவங்க திடீர்னு விஆர்எஸ் வாங்குறது, உணர்ச்சி வசப்படுறது, வேலையை தூக்கி போட்டு வர்றது, 6, 8 என்பது ஒரு 200% ஒரு வழி வேதனையை கொடுக்காம போகாது. அப்போ 6க்குடைய நட்சத்திரம் எந்த வழக்கு, எந்த கடன், எந்த நோயாக இருந்தாலும் இவங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் அது விபரீத ராஜயோகத்தையும் கண்டிப்பாக இவர்கள் பெறுவார்கள். ஒரு 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 அவமானம் வந்துருச்சு, நஷ்டமாயிட்டேன், ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் ஆனால் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாரும் மேசராசிக்காரங்க. அப்பாவுக்கு ஒரு சர்ஜரி உண்டு, அப்போ பணத்தை இழந்தவங்க, இப்படி எல்லா துன்பங்களும் இவங்களுக்கு உண்டு. அதே போல் இவங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கடனுக்காகத்தான் சொத்து வாங்குவாங்க. இவங்க பணம் சேர்த்து வச்சு சொத்து வாங்க முடியாது, கடன் வாங்கி சொத்து வாங்குவாங்க. இல்லைன்னா வித்துட்டு கடனை அடைப்பாங்க, கடனுக்காக சொத்து வாங்கி. இப்படி ஏதாவது ஒன்று நடக்கும். ஏன்னா 9 குடையவனே 12 குடையவனாகவும் ஆவதினால அந்த மாதிரி இவங்களுக்கு வாழ்க்கையில் உண்டு. அதே போல் லாபம் இவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம். இந்த பணம் வரக்கூடிய வழிகள் இதுதான். ஒரு ராசிக்கு 2, 5, 8, 11 இதுதான் பணபரஸ்தானம். அப்போ பணபரஸ்தானத்தில் எடுத்துக்கொண்டால் 11ஆம் இடம் என்பது லாபமாக இருந்தாலும் அதுவே பாதகமாக இருக்கிறது. அப்போ ஒரு சுகத்தை கொடுத்தா ஒரு பாதகம் வரும், அவ்வளவுக்கு பாதகம் இருக்குது. அப்போ சந்தோஷத்தை அனுபவித்தா ஒரு பாதகம் வரும். அப்போ திடீர்னு கார் நல்லா இருக்குது சார்னு காரில் ஏறுவார், புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இறங்குவாங்க. எங்கேயாவது வெளியூருக்கு போவாங்க, அங்கே போய் எல்லாத்தையும் பார்க்க முடியாமல் வந்துடுவாங்க. அப்போ ஊரோ ஒரு ட்ராவலோ எங்கேயோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. அதனால் இவங்களுக்கு புகழுக்கு மயங்காமல் இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்தால் இவர்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். இப்போ மேசராசிக்காரர்களுக்கு எடுத்துக்கோங்க, குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரத்தில் ஒரு நல்ல சந்தோஷம் உண்டு, நல்ல சம்பத்து கிடைக்கும், நல்ல அனுகூலம் உண்டாகும். அப்போ சுக்கிர ஓரை, சந்திர ஓரை இவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே போல் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அஸ்தம் நட்சத்திரமும் நல்ல நன்மையை தரும், அதிர்ஷ்டத்தை தரும். அந்த நாளில் நீங்கள் நல்ல பண்பாடுகள், செயல்களை செய்யலாம். பூராட நட்சத்திரம் நன்மை தரும், சதயமும் ரொம்ப வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் பரணி நட்சத்திரக்காரர்கள், மேசத்தில் இருக்கிற பரணி நட்சத்திரம், அவங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் தான் தன வருமானத்தை கொடுக்கும். அன்றைக்கி நல்ல ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யலாம், கோயில்களை விளக்கேற்றலாம், அதாவது இனிமையாக பேசலாம். அப்போ சந்தோஷத்தையும் சம்பத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்கள். அதே போல் மிருகசீரிச நட்சத்திரமும் நல்ல சேபமாகவும் சௌபாக்கியமாகவும் இருக்கும்.
புனர்பூசமும் நன்மை தெய்வ அனுகூலத்தை கொடுக்கும். பூர நட்சத்திரமும் காரிய வெற்றியை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரம் நல்ல நன்மையும் ஆயுளுக்கு சிறப்பையும் கொடுக்கும். விசாகம் எடுத்துக்கொண்டீங்கன்னா நல்ல திருப்தி, நல்ல தியாகம், வெற்றி நல்ல இந்த மாதிரிலாம் உண்டாகும். அதே போல் கேட்டை நட்சத்திரமும் நல்ல சாமானியமான நட்சத்திரம், நன்மைகளை தரும். உத்திராடமும் உங்களுக்கு நல்ல சுபிட்சத்தை கொடுக்கும். பூரட்டாதி எதிர்பாராத நன்மைகளை எல்லாம் தரும், உங்களுக்கு ரொம்ப சாதகமானது. இப்போ பரணி நட்சத்திரக்காரர்கள் சூரிய ஓரை, ஞாயிற்றுக்கிழமை சுக்கிர ஓரை, வெள்ளிக்கிழமை செவ்வாய் ஓரை, வெள்ளிக்கிழமை சூரிய ஓரை, இந்த மாதிரி ஓரைகளிலே மங்களகரமான காரியங்களை செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக வெற்றி உண்டாகும். அடுத்து கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ரோகிணி நட்சத்திரத்தாண்டு உங்களுக்கு சந்தோஷமும் நல்ல சம்பத்தும் அனுகூலமும் கிடைக்கும். அதுபோல் திருவாதிரையும் உங்களுக்கு க்ஷேமமும் நல்ல சௌக்கியமான பலன்களும் தரும். பூசம் நல்ல தெய்வ அனுகூலத்தை தரும். உத்திர நட்சத்திரத்தை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த செயல் செய்தாலும் காரிய வெற்றியை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கும் உங்களுக்கு நன்மையும் அதிர்ஷ்டமும் உண்டாகும். அனுச நட்சத்திரம் திருப்தி, தியாகம், வெற்றியை கொடுக்கும். மூலமும் உங்களுக்கு நன்மையை தரும். திருவோண நட்சத்திரம் உங்களுக்கு சுபிட்சத்தை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் எதிர்பாராத நன்மையை தரும். அஸ்வினி உங்களுக்கு சுபிட்சத்தை தரும். இப்போ மேசராசிக்காரர்களுக்கு செல்வம் வரும் வழி என்ன, அதில் உள்ள தடை என்ன, அதில் உள்ள பிரச்சனைகள் என்ன, அதை தீர்ப்பதற்கு பின்னாளில் இந்த நட்சத்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம், பயன்படுத்தி வெற்றி பெறலாம். குறிப்பாக நீங்கள் செவ்வாய் என்றால் கோவில்களுக்கு போய் வரலாம். மேசராசிக்காரர்கள் முருகன் உகந்த தெய்வம். அதே போல் உங்களுக்கு நான் இடையிடையிலே சில தெய்வங்களையும் வழிமுறைகளையும் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ 1க்கு 2 முறை பாருங்கள். வாழ்வில் அழியாத பொக்கிஷம் இது. மேசராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் இருக்கும். மீண்டும் ஒரு அடுத்த தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.